காரமடை பொதுமக்களுக்கு வணக்கம். சிறுமுகை சிறுமுகை பட்டு சிறுமுகையில் பட்டு சேலை ரொம்ப ஃபேமஸாமா. இப்போ கொஞ்ச நாளாக சிறுமுகை பட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இடத்துல விற்கிறாங்க. எப்படி இருக்குது என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு இன்றைக்கி ஒரு ரவுண்டு போனேன். முதல்ல சிறுமுகை ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வண்டி எடுத்துகிட்டு ஒரு 30 ரூபாய்க்கு பெட்ரோலும் அடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போனேன். இதுதான் சிறுமுகை. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பழைய விஸ்கோஸ் கம்பெனி. இப்போ அது ஸ்கூலாக மாறிடுச்சு. அப்படியே போய் பார்த்தா ஊர் சும்மா பசுமையாக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு அழகாக ஒரு சின்னதாக ஒரு சர்ச்சு பார்க்க முடியுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள ஆற்று ஓரத்தை வந்தோம்னா ஒரு மசூதி தோட்டம் மாதிரியே. பின்னால் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்ன ஒரு மாரியம்மன் கோயில் தெரியுதா? அங்கிட்ட ஒரு மாரியம்மன் கோயில், இங்கிட்ட ஒரு மசூதி, நேர் ஆப்போசிட்டில் சர்ச்சு. இயற்கையான சூழலாக இருக்குது. ஆற்றுல தண்ணி சும்மா அள்ளுது. ஜில்லுன்னு ஆற்று தண்ணி. காலை கையை கொண்டு போய் தெரியாமல் உள்ளே விட்டோம்னா உள்ளே போக வேண்டியதான். 40-50 அடி இருக்குமாம்மா. அங்கே ஒரு வயசான பாட்டி துவைச்சிட்டு இருந்தது. பேரன் துணைக்கு உட்காந்துருந்தான். சிறுமுகையா? நைஸாக போய் வாயை கலரி பேச்சு கொடுத்தேன். கேளுங்க. இது பெரியவரா? ஓ, இந்த தண்ணி எப்பவுமே இருக்குங்களா இல்லை மழை வந்தனால நிறையா இருக்கா? ஓ, இது தேக்கமா? பரவாயில்ல, இங்கேயே துவைச்சி குளிச்சுக்கிறலாம். எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி ஆறே இல்லை. தம்பி நல்லா நீச்சல் அடிப்பியாடா? தெரியாது. போட்டிலெல்லாம் போவீங்களா? ஓ, போட்டுக்காரங்க அங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு விடுவாங்களா? ஓ, அப்படிதாங்களா? ஓ, மீன்லாம் கிடைக்குது. இதில் மீன்லாம் இருக்கா? சரி சரி. ஆமாம் ஆமாங்க. ஓ, நல்லா இருக்குது தம்பி. நல்லா ஜில்லுன்னு குழு குழுன்னு நல்லா அழகாக இயற்கையான சூழ்நிலை நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, பாட்டி கல்யாணம் முடிச்சு கொடுத்த ஊர் தானே ஆரம்பித்து, நீங்கள் இந்த ஊர்னு ஆரம்பித்து அவங்க பூர்வீகத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போச்சு. எல்லாம் பார்த்து பேசிட்டு அப்படியே வந்தேன். இந்த ஊர் பிச்சகத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனால் அந்த பாலப்பட்டியா என்னமோ ஒரு ஊர் வரும். அங்கேருந்து நேராக நம்ம கோத்தகிரி ரோடு போய் ஜாயிண்ட் ஆகும் இந்த பாலம். இந்த பாலத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுமுகையிலேருந்து கோத்தகிரி ரோட்டுக்கு இந்த பாலத்து வழியில் போயிட்டு ஊட்டிக்கு எங்கே வேணாலும் போகலாம். ஒரு வேளை மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஆற்று பாலம் ஏதாவது பழுது ஏற்பட்டாவோ அல்லது இடித்து ஏதாவது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவோ, ஒருவேளை டிராஃபிக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையானாவோ, சிறுமுக வழியில் இந்த பாலம் ஒரு மாற்று பாலமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு தெரியாது. காரில் போகிறவங்க, கோத்தகிரிலேருந்து வர்றவங்க, மேட்டுப்பாளையத்தில் ஏதாவது பயங்கர டிராஃபிக்கு அந்த மாதிரி சமயத்தில் இந்த பாலத்து மேலே வழியில் நம்ம ஊருக்கு அழகாக வந்துடலாம். அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் திரும்பி வந்தோம்னா பழத்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கபடி குழு, அம்மன் கபடி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபடி குழுவினர் ஒரு காலி இடத்துல மட்டம் கட்டி தினம் கபடி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க போல். அழகாக தளம் போட்டு நல்ல ஜம்முன்னு ஒரு போர்டும் வச்சுருந்தாங்க. ஆனால் ஆள் ஒருத்தர் இங்கே காணோம். இதே ரோட்டில் போனால் சிறுமுகை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. ஊசி போடணுன்னா போட்டுக்கலாம். கொரோனா டெஸ்ட்டு எல்லாம் எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம் போல் தெரியுது. கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஒரு சின்ன விளம்பர இடைவேளை பார்த்துட்டு வாங்க.
சிறுமுகை பட்டு கடைகளை எல்லாம் சுற்றி காட்டுறேன். காரமடை டிவி உங்களை மீண்டும் மீண்டும் வரவேற்கிறது. இதுதான் சிறுமுகையில் இருக்கக்கூடிய பட்டு கடைகள். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பட்டு கடைகள் இங்கே இருக்குது. பாருங்கள், அப்படியே ஒரு கடையாக சொல்கிறேன், காட்டுறேன். ஜெயலட்சுமி, குணசேகரன், ஸ்ரீநிதி சில்க்ஸ், அன்பு சில்க்ஸ், ஜெயலட்சுமி சில்க்ஸ், அசோகா சில்க்ஸ், தங்கமயில் சில்க்ஸ், அன்பு சில்க்ஸ். அடடா, இந்த போர்டு புதுசாக வச்சுருப்பாங்க போல். பலன்னு மின்னுச்சு. முத்து பட்டு சென்டர். என்ன ஏதுன்னு தெரியலிங்க. இங்கெல்லாம் நான் நின்று வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பிள்ளைங்க, இந்த கடையில் வேலை செய்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. என்னைய பார்த்து ஏதோ கோமாளி மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல். எதுக்கோ நின்று அது 2 அடிக்கு ஒரு கடை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்தி ஒரு கடை போர்டையாக எடுத்தேன். இங்கெல்லாம் பட்டு விற்கிறாங்களாம். இதெல்லாம் கடை, பட்டு கடை. எங்கே திரும்பினாலும் பட்டு கடை. நான் போய் இங்கே தான் இன்னும் இது ஒரு கடை பேரவே காணும். ராஜம்மாள் பாப்பையா கடையா, பேர் வைக்காத கடை மாதிரி இருந்தது. இந்த இதான் உட்காந்துருக்காங்க பாருங்க பின்னால், இந்த பெரியவர். இவங்கெல்லாம் என்னை பார்த்து எதுக்கோ சிரித்தாங்க நின்று வீடியோ எடுக்கும்போது. நம்ம யார் இறங்கி போய் உள்ளே போய் கேட்கலான்ட்டு போனேன், சிறுமுகப்பட்டை பற்றி சொல்லுங்கன்னு. யாருக்குமே எனக்கு சிறுமுகப்பட்டை பற்றி தெரியாது. நாங்கள்லாம் வாங்கி தான் விற்கிறோம். இன்னொரு பெரிய கடை பேர் ஒன்று சொன்னாங்க. அந்த கடை பேர் சொல்லி அவங்க தான் ஒரு 30 வருஷமாக இதில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். நாங்கள்லாம் இங்கே சொசைட்டியில் வாங்கி விற்கிறவங்க அப்படின்னாங்க. அதனால் சிறுமுகப்பட்டை பற்றி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி போட முடியல. இன்னொரு ட்ரிப்பு ஒரு கடையாக உள்ளுக்குள்ளே போய் பாயில் உட்காந்துக்கிட்டு அந்த பட்டை பற்றி கேட்டு விரிவாக ஒரு வீடியோ போடுறேன். மற்றவங்க யாராவது போட்டிருந்தாங்களா என்னன்னு தெரியல. நான் என்னோடய பங்குக்கு நானும் போடுறேன். சிறுமுகையில் இருக்கிறதுலையே ஒரு மிகப்பெரிய கடை இந்த கடை தான், காரப்பன் சில்க். இந்த கடைக்காரங்க ஒரு 30 வருஷமாக சிறுமுகப்பட்டை அறிமுகப்படுத்தி விற்றுட்டு இருக்கிறதாக எல்லோரும் பேசிக்கிறாங்க. பக்கத்தில் குட்டி உபதெய்வங்கள் மாதிரி ஸ்ரீதர்ஷினி சில்க்ஸு, சண்முகா சில்க்ஸு, அந்த பக்கம் வேலன் சில்க்ஸு, அப்புறம் லொண்டலோஸுக்கு நிறைய சில்க்ஸுங்க எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு 100 கடைக்கு மேலே அங்கே பட்டு சேலை விற்கிறதுக்குன்னே கடைகள் இருக்குது. இதெல்லாம் ஏன் எடுத்து போட்டுட்ருக்கிறேன்னா,
தொட்டதுக்கெல்லாம் கோயம்புத்தூர் மெட்ராஸுக்கெல்லாம் போய் துணி வாங்குறவங்க நேராக கார் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுங்க. ஏன்னா இத்தனை பேர் கடை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கிட்டே என்னமோ ஒன்று இருக்குது. பீரோவில் பார்த்தீங்கன்னா பட்டு சேலை அடுக்கி வச்சுக்கிறாங்க. என்னதான் விற்கிறாங்கன்னு வந்து பார்க்கலாமே. நானும் இந்த வருஷம் இங்கே வந்து துணி எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். நீங்களும் இந்த ஊருக்கு வந்து ஒரு கடையாக பூந்து என்னென்னலாம் விற்கிறாங்க, அந்த பட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பட்டு சேலை வாங்கி கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.